ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNTET பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேத்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். P + 2Q = 18 மற்றும் PQ = 40 எனில் 2πP + 1/Qவின் மதிப்பு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ஈக்குவேஷனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு இதில் மதிப்பு நீங்கள் இதனுடைய மதிப்பு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் 1, 2 நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்து கொடுத்துருக்கிறது என்ன, இது கொடுத்துருக்காங்களே, இதனுடைய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2πP + 1/Q = இது என்ன செய்யணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். நடுவில் ப்ளஸ் இருக்குது, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இது கிராஸ் மல்டிப்ளை, இது எப்பயும் பண்ணுறது தான். 2 Qஆல் பெருக்கினா 2Q, P 1ஆல் பெருக்கினா +P / கீழே ரெண்டுத்தையும் அப்படியே பெருக்கி போகணும். எல்சிஎம் எடுக்கிறது தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. 2Q + P/PQ. இப்போ 2Q + P இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும், இதோ இருக்குது பாருங்கள், நம்மளுக்கு மேலே வந்துருச்சு. P + 2Qவோட வேல்யூ 18, PQவோட வேல்யூ 40. அப்போ 18/40 கிடைக்கும். அப்போ இது ரெண்டால் திருப்பி அடிக்கலாம். 9 2 18, 20 2 40. அப்போ 9/20 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஈஸியான சம் தான். இது ஏற்கனவே வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வேறு ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின் தான் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ராஜா தனது பிறந்த நாளுக்காக 3 மேல் சட்டைகள், 2 முழங்கால் சட்டைகள் மற்றும் 3 ஜோடி காலணிகள் வாங்கினான். அவன் தன்னுடைய பிறந்த நாளன்று எத்தனை விதமான வழிகளில் புதிய உடைகளை அணிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது? 3 மேல் சட்டை வாங்கியிருக்கானா ராஜான்றவன், 2 முழங்கால் சட்டை வாங்கியிருக்கான், 3 ஜோடி காலணிகள் வாங்கியிருக்கான். அவன் எப்படிலாம் எத்தனை வழிகளில் வந்து புதிய உடைகளை வந்து அணிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இது வெரி ஈஸி தான். அப்படியே நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 கொடுத்துருக்கோம் இல்லையா, 1 1ன்னு, இது 3 மேல் சட்டைகள். ஓகேங்களா? மேல் சட்டை. ரெண்டாவது இது கொடுத்துருக்கோம் இல்லையா, 1 1 கொடுத்துருக்கோம் இல்லையா, அது என்னென்னா 2 கால் சட்டை. ஓகேங்களா? வெவ்வேறு கால் சட்டையாக இருக்கணும், ஒரே கால் சட்டையில் வெவ்வேறு கால் சட்டை வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டு 3 வந்து 3 ஜோடி காலணிகள். ஓகேங்களா? இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, ஒரு ஜோடி, ஒரு ஜோடி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எப்படி வழிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மேல் சட்டையும், மேல் சட்டைக்கு ஒரு கால் சட்டை போடுவான், அதுக்கு ஒரு ஜோடி காலணி அணிவான். இது வந்து 3 வழி. ஓகேங்களா? இது 3 வழி இல்லை, சாரி, ஒரு வழி. ஃபஸ்ட்டு என்ன செய்வானா, முதல் சட்டையும், முதல் கால் சட்டை, முதல் ஜோடி காலணி அணியிறது, இது ஒரு வகை. அடுத்து என்ன செய்யலாம், முதல் சட்டை, அடுத்து அதனுடைய கால் சட்டை, ரெண்டாவது காலணி, ரெண்டாவது ஒரு ஜோடி காலணி. இது எப்படி அணியலாம், இதை இப்படி அணியலாம், இதை இப்படி அணியலாம், இதை இப்படி அணியலாம். அது இந்த படத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி நேராக இது 3 போட்டுக்கிறான், அடுத்தது இதையும் போட்டுக்கிறான், அடுத்து என்ன செய்யலாம், இதை போட்டுக்கிறான். அப்போ இந்த முதல் வந்து 3 தடவை. ஓகேங்களா? அதே மாதிரி இது 3 தடவை 3 வழிகளில் செய்யலாம். அடுத்தது இந்த முதல் சட்டையே இரண்டாவது கால் சட்டை கூட பொருத்தி பார்க்குறது. இது கூட செய்யலாம், அடுத்து இது கூட செய்யலாம், இது கூட செய்யலாம். அப்போ இது ஒரு 3 வழி. ஓகேங்களா? அப்போ முதல் கால் சட்டை, முதல் மேல் சட்டைக்கு ஒவ்வொன்றிலையும் 3 3 3, இது 3 தடவை, இது 3 தடவை, இது 3 தடவை, மொத்தம் 6 வழிகளில் செய்யலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், இன்னும் புரியலையா, நான் திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன். இது முதல் மேல் சட்டை, அடுத்தது முதல் கால் சட்டை, முதல் காலணி, செருப்பு. இது கூட இது மேட்ச் ஆச்சா, இது ஒரு வழி. அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல் மேல் சட்டை, முதல் கால் சட்டை, ரெண்டாவது ஜோடி காலணி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை போடலாம். இது 1, அப்போ +1. அடுத்து 3வது என்ன வழி, முதல் மேல் சட்டை, முதல் கால் சட்டை, 3வது ஜோடி காலணி, இது ஒரு வழி. அப்போ இது 3. ஓகேங்களா? இது 3 ஆயிடுச்சு, இது 1, அப்போ மொத்தம் இது 3. அதே மாதிரி திருப்பி இந்த முதல் மேல் சட்டை, ரெண்டாவது கால் சட்டை, முதல் காலணி, செருப்பு, இது 3 ஒரு வழியில் அவன் போட்டுக்கலாம். இது 1. திருப்பி முதல் மேல் சட்டை, ரெண்டாவது கால் சட்டை,
ரெண்டாவது காலனி செருப்பு, இது ஒரு வழி. அடுத்து முதல் மேல் சட்டை, ரெண்டாவது கால் சட்டை, மூணாவது ஜோடி காலனி, இது 3 ஒரு தடவை போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 3 வழி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் ரெண்டாவது மேல் சட்டைக்கும் மூணாவது மேல் சட்டைக்கும் 3 வழி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் 3 தடவை கிடச்சிருச்சு, இது 3 தடவை, இது 3 தடவை, மொத்தம் இதில் 3 6 தடவை கிடைக்கும். இதில் 3 இதில் 3 மொத்தம் 6 வழி. அப்போ ஒரு மேல் சட்டைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 வழிகளில் அவன் போடுறான். 6 வழிகளில் வந்து விதவிதமாக போடுறான். அதே மாதிரி ரெண்டாவது மேல் சட்டை எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு 6 வழி கிடைக்கும். இப்போ மூணாவது மேல் சட்டை எடுத்துக்கணும், அது ஒரு 6 வழி. இப்போ 3த்தையும் கூட்டினோம் அப்படின்னா 6 6 12, 12 6 18. இப்போ 12 விதமாக வந்து அவனுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடைகளை அணிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்களா? சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள், புரியலனா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா? இன்னொரு தடவை கூட சொல்லிக்கலாம். அடுத்த கொஸ்டின், சீசர் மறை குறியீடு +4 அட்டவணை தொகுப்பை பயன்படுத்தி FVIEOவில் மறைந்துள்ள ரகசிய வார்த்தையை காண்க. இந்த சம் வந்து 8th மேக்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 263 இருக்கும். எடுத்துக்காட்டு 7.8 இருக்கும். ஓகேங்களா? இது சீசர் மறை குறினா ஒன்றும் இல்லை, ஈஸியான சம் தான். இது புரிஞ்சுக்கிட்டால் போதும். புரிஞ்சுக்கிட்டா இல்லை, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எக்ஸாம் சொன்னீங்க +4 அப்படின்னாலே ஏபிசிடி லெட்டர்ஸ் தான், 26 லெட்டர்ஸ் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். +4னாலே 4 லெட்டருக்கு அடுத்த லெட்டர்லேருந்து நம்ம ஏபிசிடின்னு எழுதிட்டு போகணும். அவ்வளோதான். இது +4னால் 4வது லெட்டர் என்னவோ அதுக்கு அடுத்த லெட்டர்லேருந்து ஏபிசிடின்னு எழுதிட்டு போகணும். ஃபஸ்ட்டு சாதாரண உரை குறியீடு எப்படி எழுதணும்னா ABCDEFGHIJKL Z வரைக்கும் நீங்கள் எழுதிக்கோங்க. ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கே +4 சீசர் மறை குறியீடுனா 1 2 3 4 4வது லெட்டர் இதுக்கு அடுத்தது நீங்கள் ப்ளஸ் போட்டிருந்தாலே 4வதுக்கு அடுத்த லெட்டர்னு எடுத்துக்கணும். +5னா 5வதுக்கு அடுத்த லெட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே நம்பரை மட்டும் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க எக்ஸாமில், அதுதான் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? அப்போ ஈலேருந்து ABCDEFGHன்னு எழுதிட்டே போகணும். கடைசியில் டபிள்யூக்கு அடுத்தது XYZ வந்து வந்து வியோட முடிஞ்சிடும். திருப்பி ABCD இதுக்கு அடுத்த லெட்டர் வருதா, இது என்ன வரும், விக்கு அப்புறம் WXYZ. இங்கே D வந்து இசட்டில் முடியும். ஏன்னா ஈலே தானே ஏ ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்போ டியில் தான் வந்து இசட் வந்து முடியணும். ஓகேங்களா? இப்படி எழுதிட்டு அடுத்து இங்கே கொடுத்துருக்க வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கான ரகசிய வார்த்தை தான் கண்டுபிடிக்கணும். FVIEO அந்த லெட்டருக்கு நேராக என்னென்ன லெட்டர் இருக்கோ மறைக்குறியில், சீசர் மறைக்குறியில் என்னென்ன லெட்டர் நேராக இருக்கோ அதை எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ FVIEO எஃப்க்கு நேராக என்ன இருக்குது, இந்த பாருங்கள் பி இருக்குது. எஃப்க்கு நேராக பி இருக்குது. ஈக்கு நேராக ஏ இருக்குது. அடுத்து விக்கு நேராக ஆர் இருக்குது. ஐக்கு நேராக இ இருக்குது. ஓக்கு நேராக கே இருக்குது. அதுதான் நேராக எடுத்து இங்கே எழுதணும். FVIEO. இப்போ எஃப்க்கு நேராக இ இருக்கும், விக்கு நேராக ஆர் இருக்கும், ஐக்கு நேராக இ இருக்கும், ஈக்கு நேராக ஏ இருக்கும், ஓக்கு நேராக கே இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, பிரேக், BREAK பிரேக்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி இந்த இடத்துல +4 +5 +6ன்னு நீங்கள் நம்பரை மாற்றி கொடுத்தாலும் 6க்கு அடுத்த லெட்டர்லேருந்து ஏபிசிடி நீங்கள் எழுதிக்கணும். அவ்வளோதான். இந்த சம் வந்து ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஓகேங்களா? அதை பார்த்து நீங்கள் எழுத வேண்டியதான். ஏபிசிடியை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு நேராக என்னென்ன லெட்டர் இருக்கோ அதை பார்த்து எழுதினீங்க உங்களுக்கு ஆன்சர். சரி, இந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.